ஸ்ரீ உருமனசாமியின் பிறப்பு வரலாறும் மரபு நிகழ்வுகளும் பிறப்பிடம். ஸ்ரீ உருமனசாமி தமிழ்நாட்டின் பெரம்பலூர் மாவட்டம் லாடபுரம் அருகிலுள்ள முத்துப்பல்லாரி தேசத்தில் பிறந்தவர். அந்த கால சமூக சூழ்நிலை அவரது காலத்தில் தோப்போண்டன், சிறுகோண்டன், கருமோண்டன், உருமாயி, கருப்பாயி போன்ற பண்டைய தலைவர்கள் மற்றும் புராண சம்பிரதாயங்களுடன் இணைந்த நிகழ்வுகள் நடைபெற்றன. வெள்ளை குதிரைகள், கருப்பணசாமி, பட்டு நூல்காரன், 7 கன்னிமார்கள், மதுரை வீரசாமி, 108 தெய்வங்கள் போன்றவை இங்கு மதமாகவும் மரபாகவும் வழிபட்டன. சமூக கட்டுப்பாடுகள். ஒரு விதவைக்கு மீண்டும் திருமணம் செய்ய வேண்டும் என்று நாட்டின் ராஜா வற்புறுத்தினார். ஆனால் அன்றே கணவனை இழந்தாலும் மறுமணம் செய்யும் சாதி நாங்கள் அல்ல என அவள் மறுத்தாள். இது அந்த சமூகத்தின் உயரிய நெறி ஒழுக்கத்தையும் காட்டுகிறது. நெற்கதிர் சம்பவம். ராஜா அறுவடை செய்ய நெற்கதிரை கட்ட உத்தரவு செய்தார். ஆனால் மக்களின் எதிர்ப்புக்கு அவர்கள் கதிர்களை தோளில் சுமந்து அடித்து குவித்து ராஜாவிடம் வழங்கினர். இதனால் ராஜா கோபத்தில் நாட்டை விட்டு வெளியேறு என்று கூறினார். புதிய குடியேற்றம். அதன்பின் தோப்போண்டன், சிறுகோண்டன், கருமோண்டன் உள்ளிட்ட மூத்தோர் ஆலோசனை செய்து தெற்கு பாண்டிய நாட்டை நோக்கி புறப்பட்டு கூம்பூர் கிராமத்தில் குடிகொண்டனர். அவர்கள் ஆற்றங்கரையில் வாழ்ந்து வருடம் தோறும் சாமிக்கு வழிபாடு நடத்தினர். மறுமதிப்பாடு மற்றும் பக்தி மரபுகள். வண்ணா மாத்து கோவில் முன்பாக ஏற்பட்ட விவாதத்துக்கு பிறகு சாமி வடக்கு நோக்கி சீலநாயக்கன்பட்டி கிராமத்திற்கு சென்றதாக நம்பிக்கை. இங்கு வயதுக்கு வராத பெண்கள் நெல் குத்தி படையல் வைக்கும் மரபு உள்ளது. 108 பல்லயம் படையல் வைக்கப்படும். வாழைக்கும் பூசாரிக்கும் காப்பு கட்டும் விழா நடைபெறும். பெரிய வீட்டு வாசலில் 16 பட்டி பொங்கல் வைத்து சக்தி அழைப்பது வழக்கம். சாமி, கரகம் பூசாரிகளால் கோயிலுக்கு அழைத்துச் செல்லப்படுகிறது. சிறப்பம்சங்கள். சமுதாய ஒற்றுமை, மரபு, பூசை நடைமுறை மற்றும் அத்தியாய மரியாதை பாரம்பரியம் இந்நிகழ்வின் முக்கிய அம்சங்கள். 2 பூசாரிகளும் ஏகமனதாக பூஜை செய்து சாமி கரகத்தை பிடித்து அழைத்துச் செல்லும் நிகழ்வு மிகச் சிறப்பான ஆன்மீக ஒற்றுமையை வெளிக்கொணர்கிறது.